Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எஸ்பெஷலி ஐஐடி ஜாம், கேட், சிஎஸ்சிஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாருக்குமே தொடர்ந்து எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து இருக்கு. ஜாமை பொறுத்த வரைக்கும் ஜாம் வந்து உங்களுக்கு February 2nd எக்ஸாம் இருக்கு. சிஎஸ்ஐஆர் நெட் வந்து February 15, 16ல இருக்கு. 15, 16ல எக்ஸாம் இருக்கு. அதுக்கு அடுத்தால பார்த்தோம்னா கேட் வந்து ஏப்ரல்ல எக்ஸாம் இருக்கு. தொடர்ந்து நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால இந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டினியூஸா சால்வ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 மாசம் 2 மாசம் தொடர்ந்து நிறைய நம்ம ப்ராப்ளம்ஸ் கொடுத்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆயிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாம் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா பார்த்தாது ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தோணும். பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. இப்ப நம்ம வந்து ஐஐடி ஜாம், கேட், சிஎஸ்சிஆர் நெட் எல்லாருக்குமே ஆன்லைன் மோட்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். கிளாஸ்ல பார்த்து டீடைல்டு லெக்சர்ஸ் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றது அப்படியெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட் இஸ் நத்திங் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆயிடுவோம். அதனால ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு வில்லிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஜாம் 2026 எழுதுறவங்களுக்கு இப்ப கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நியூ பேட்ச் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. சிஎஸ்சிஆர் நெட் 2025க்கும் நியூ பேட்ச் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுலயும் ஜாயின் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் போடுவோம். f of x, y is equal to x square plus 2y square. மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைண்ட், ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் கொடுத்துருக்காங்க. y is equal to y minus x square plus 1 is equal to 0. அப்போ x square is equal to y plus 1 அப்படின்னு வந்துருமா? x square is equal to என்ன வரும்? y plus 1 அப்படின்னு வரும். இதை நம்ம அடுத்து யூஸ் பண்ண போறோம். இந்த கன்ஸ்ட்ரைண்ட்டை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுல f of x, y is equal to x square plus 2y square னு கொடுத்திருக்கு. மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்? fx equal to 0, fy equal to 0 போடணும். fx means partial differentiation with respect to x, இது partial differentiation with respect to y. பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிச்சு என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ fx is equal to 2x, சரியா? fy is equal to 4y. இப்போ fx equal to 0 அப்படின்னு போட்டீங்கன்னா 2x equal to 0 அப்படின்னா x is equal to 0. fy equal to 0 ன்னு போட்டோம்னா y is equal to 0. y is equal to என்னது? 0. x is equal to 0 அப்படின்னு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. x is equal to 0, x equal to 0 அப்படின்னு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0 is equal to y plus 1. அப்போ y equal to minus 1 கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கிற பாயிண்ட் என்னது? 0, minus 1. 0, minus 1. சரியா? அடுத்தால y is equal to 0 ன்னு போட்டீங்கன்னா y is equal to 0 அப்படின்னு போடுறதுக்கு முன்னால நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா x square is equal to y plus 1 ன்னு இருக்கா, அதை கூட நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு கூட நம்ம என்ன செய்யலாம் போட்டு பார்க்கலாம். y equal to 0 ன்னு போட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கவும் செய்யலாம், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ f of x, y is equal to y plus 1 plus 2y square இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ fy கண்டுபிடிச்சிங்கன்னா 1 plus 4y. அப்போ equal to 0 அப்படின்னு போட்டோம்னா 4y equal to minus 1, y equal to minus 1 by 4 ன்னு கிடைக்கும். y யோட வேல்யூ என்னது? minus 1 by 4. அப்போ இதை கொண்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x square is equal to minus 1 by 4 plus 1. அப்போ 3 by 4. x is equal to plus or minus root 3 by 2.
அப்ப நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. எக்ஸுக்கு √3/2 கமா ஒய் என்னது -1/4. அடுத்தது எக்ஸுக்கு -√3/2 கமா -1/4. அப்ப நம்மளுக்கு 3 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதுல y = 0 அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிடைச்சது இல்லையா? y = 0ங்கிற இதை போட்டீங்கன்னா x ± 1 அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும் கிடைக்கும். y = 0ன்னு நம்ம நேரா இதுல fy = 0ன்னு போட்டோம்னா 4y = 0ன்னு வரும். 4y = 0 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு இதுல என்ன வேல்யூ கிடைக்கும்? 4y = 0. y = 0 அப்படின்னு போட்டோம்னா x² = 1, x = ±1 வரும். x ± 1. அப்போ 1, 0, -1, 0 இந்த இவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? நம்ம இந்த இதுல இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இதோட f of x ஓட வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுல பாருங்க, இப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடும். இதுல x x, y என்னதெல்லாம் போட போறோம்? 0, -1, 1, 0, -1, 0 அது கூட போடணும்னு இல்லை, பார்ப்போம். அடுத்தது இது ±√3/2 -1/4. இவ்வளோ வேல்யூஸையும் நம்ம எதில் போட போகிறோம்? x² + 2y². இதுதானே நம்மளுடைய f of x, y. இப்போ xக்கு 0, yக்கு -1 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. xக்கு 0, yக்கு -1 போட்டிங்கன்னா இங்கே வேல்யூ என்ன வரும்? 2 வரும். அடுத்தது xக்கு 1, yக்கு 0 போட்டிங்கன்னா வேல்யூ என்ன வரும்? 1 வரும். xக்கு -1, yக்கு 0 போட்டிங்கன்னா 1 வரும். இதுல பாருங்க ±√3/2 ஸ்கொயர்ல இருக்கு. அதனால நம்ம √3/2 அப்ளை +± அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. என்ன வரும்னு பாருங்க, ±√3/2 அப்படின்னா இதுல அப்ளை பண்ணும்போது 3/4 + 2 × yக்கு 1/4 போடும்போது 1/16. அப்போ 16 LCM எடுத்தோம்னா இங்க என்ன வரும்? 12 + 2 14/16. அப்ப 7/8 வருது. 0.9 something அப்படி 8 0.88 சம்திங் வரும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்குன்னு பாருங்க, மேக்ஸிமம் வேல்யூ தான் கேட்டிருக்கு. இது 0.88 வருது, இது 1 வருது, இது 1 வருது. 2 தான் நம்மளுடைய மேக்ஸிமம் வேல்யூ. அப்ப ஆன்சர் என்னது? 2. ஆன்சர் 2. சரிதானா? சொல்றது புரியுதா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இது அதை விட ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. இன்டெகிரல் 0 to x f of t dt. இன்டகிரேஷன் கொடுத்துருக்கு, f என்னன்னு கேட்டிருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இந்த இன்டகிரேஷன் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்ப நான் ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே நான் என்ன செய்ய போறேன்? டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ f of x f of t dtங்கிறது f of t ஆ மாறும். f of t f of x equal to ரைட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் என்ன செஞ்சுட்டேன்? f of x போட்டுட்டேன். ரைட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -2க்கு டிஃபரன்ஷியேஷன் 0, x² / 2க்கு டிஃபரன்ஷியேஷன் 2x/2, இங்க 4 × இந்த x sin 2x நான் uv மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். x × sin 2x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? 2 cos 2x plus sin 2x × x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1. சரிதானா? சரியா? அடுத்தது 2 cos 2x க்கு டிஃபரன்ஷியேஷன் -2 × 2 sin 2x. 2 sin 2x முடிஞ்சுதா? இவ்வளவுதான். இதுக்கு பிறகு நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். x plus 8x cos 2x plus 4 sin 2x minus 4 sin 2x. ரைட்டா? இந்த ரெண்டு ஒண்ணு கூட கேன்சல் ஆயிருதா? முடிஞ்சு போச்சு. அப்ப ஆன்சர் என்னதான் இருக்கு? 8x cos 2x ன்னு இருக்கு. 8x cos 2x. இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 1/π f of π/4. 1/π
f of pi by 4 equal to 1 by pi into x க்கு நான் pi by 4 substitute பண்றேன். pi by 4 plus 8 into pi by 4 cos 2 pi by 4. ரெண்டு கேன்சல் ஆயிருமா? அப்ப cos pi by 2 எவ்வளவு? 0. அப்ப இந்த டேர்ம் 0 ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 by pi into pi by 4. pi cancel ஆயிருமா? அப்ப ஆன்சர் என்ன? 1 by 4 equal to 0.25. fill in the blanks answer. இது வந்து numerical answer type. numerical answer type வந்து கேட்லயும் ஜாம்லயும் இருக்கும், CSER நெட்ல இருக்காது. இருந்தாலும் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெட் எழுதுறவங்க எல்லாருமே கேட் எழுதுங்க அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸ். இது நியூமரிக்கல் ஆன்சர் டைப் அப்படின்னாலே நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்காது. அதனால நம்ம ஈஸியா என்ன செய்திடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து இதுக்கு 0.25, இதுக்கு 2. சரிதானா? இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்துட்டே இருக்க போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் ஒருவேளை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு நியூ வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். IIT JAM 2026, CSER NET 2025 எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸ் இருக்குது. கேட் எல்லாருக்குமே ஆன்லைன் மோடில் கிளாஸ் இருக்குது. கிளாஸஸை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.